பட்டர் பால் கிட் ஸ்டோரீஸ். ஓ, நீ இங்கதான் இருக்கியா? என்ன நிம்மதி இல்லாம பண்ணிட்டு நீ மட்டும் நிம்மதியா தூங்குறியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. இன்னைக்கு நான் உன்னை பயமுறுத்த போறேன். திடீரென்று அந்த எலி பூனையின் மேல் ஏறி ஓட ஆரம்பித்தது. இந்த பூனை எந்திரிக்கிறதுக்குள்ள என்னோட இடத்துல போய் ஒளிஞ்சுக்கறணும். என்ன பார்த்துச்சு இந்த பூனை என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடும். என்ன இது? என் மேல ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப என்னடானா ஒண்ணுமே காணுமே. நல்லா தூங்கிட்டு இருந்த என் மேல ஏதோ விழுந்ததுனால ரொம்ப பயந்து போயிட்டேன். என்னவா இருக்கும்? இந்த எலி தொல்லை தாங்க முடியல. நான் சமையல் கட்டுல வச்சிருந்த குப்பையெல்லாம் இழுத்து போட்டு போயிருச்சு. இந்த எலி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்குது. இந்த எலிய எப்படியாவது ஒளிச்சு கட்டணும். ஓ, எல்லாம் உன்னோட வேலைதானா? உன்னை என்ன பண்றேன் பாரு. இந்த சீஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கே. என்ன இந்த பக்கம் பூனை வர மாதிரி சத்தம் கேக்குதே? அதோட தூக்கத்தை நான் தான் கலைச்சேன்னு கண்டுபிடிச்சிருச்சோ? சரி சரி, இந்த சீஸ் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். பூனை என்ன பாக்குறதுக்குள்ள என்னோட பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். இந்த சீஸ் கீழே கிடக்கிறத பார்த்தா நீ இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா? உன்னை இந்த பொந்துக்குள்ள இருந்து எப்படி வெளியே வர வைக்கிறேன் பாரு. பூனை அந்த சுவற்றின் பின்னால் ஒளிந்து கொண்டது. சிறிது நேரம் கழித்து, பாவம், அந்த பூனைக்கு நான் இங்க இருக்கிறதே தெரியல. எப்படியோ அந்த பூனைக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இனி பொறுமையா இந்த சீஸை சாப்பிடலாம். சுவற்றின் பின்னால் ஒளிந்திருந்த பூனை வேகமாக எலியின் மேல் பாய்ந்து தனது வாயில் கவ்வியது. என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டியா? என் மேல உனக்கு பயமே இல்லாம போச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட தூக்கத்தை நீ கெடுப்ப. உன்னை என்ன பண்றேன் பாரு. பூனை எலியை வாயில் கவ்விக்கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடியது. இன்னைக்கு என்னோட முட்டைகளை எல்லாம் பார்க்கு பக்கத்துல உட்கார்ந்து விற்க போறேன். அதனால என்னோட வியாபாரம் நல்லா போக போகுது. எனக்கு 2 முட்டைகள் தாங்கம்மா. இதோ தரேங்க ஐயா. எனக்கு 5 முட்டைகள் வேணும். இதோ எடுத்து தரேம்மா. வியாபாரம் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப தாகமா இருக்கே. வர்ற வழியில ஒரு தண்ணி குழாய பார்த்தோம். தண்ணி குடிக்காதனால ரொம்ப மயக்கமா இருக்கு. தண்ணி குடிச்ச பிறகுதான் சுறுசுறுப்பே வந்திருக்கு. முட்டைகளை அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். சீக்கிரம் போகணும். திடீரென்று பந்து ஒன்று பொன்னம்மாள் முதுகில் வேகமாக பட்டு கீழே விழுந்தது. ஐயோ, என்னை யாரோ அடிச்ச மாதிரி இருக்கே. இந்த பந்து எப்படி இங்க வந்தது? யார் என் மேல தூக்கி போட்டது? ஆன்ட்டி, சாரிங்க ஆன்ட்டி. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது பாலை வேகமா உதைச்சிட்டோம். தெரியாம உங்க மேல பட்டுடுச்சு. இனிமே கொஞ்சம் கவனமா விளையாடுறோம். இப்ப அந்த பாலை தாங்க ஆன்ட்டி. என் மேல வேகமா பந்த போட்டதும் இல்லாம திரும்பவும் வேற பந்த கேக்குறியே. பந்தெல்லாம் தர முடியாது. இந்த பந்த என்ன பண்றேன் பாரு. பொன்னம்மாள் தன் கையில் வைத்திருந்த பந்தை வேகமாக தூக்கி எறிந்தாள். தூக்கி எறிந்த வேகத்தில் பந்து எங்கே விழுந்ததென்றே தெரியவில்லை. உன்னோட பந்த போய் தேடி எடுத்துக்கோ. சரிங்க ஆன்ட்டி. ஐயோ, நான் வேகமா தூக்கி எறிச்ச பந்து என்னோட முட்டைகள் மேல கிடக்கே. என்னோட முட்டைகள்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த பந்து பட்டு கூட மேல இருக்கிற எல்லா முட்டைகளும் உடைஞ்சு போச்சே. பேசாம அந்த சின்ன பையன் மன்னிப்பு கேட்கும் போதே மன்னிச்சு இந்த பந்து அவங்கிட்டே கொடுத்துருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த சின்ன பையன் மேல கோபப்பட்டு இந்த பந்தை தூக்கி எறிஞ்சு என்னோட முட்டைகளை நானே உடைச்சிட்டேனே. என்னோட கோபத்தால வியாபாரம், வருமானம் எல்லாமே போச்சு. இப்பவே போய் அந்த சின்ன பையன் கிட்ட இந்த பந்தை கொடுக்க போறேன். பாவம் அந்த பையன் இந்த பந்தை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கானோ. தம்பி, இந்தாப்பா உன் பந்து. ஆன்ட்டி உன் மேல தெரியாம கோபப்பட்டு இந்த பந்தை தூக்கி எறிஞ்சிட்டேன். அதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்லைங்க ஆன்ட்டி. இந்த பந்தை திரும்ப கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பொன்னம்மாள் அன்றிலிருந்து மற்றவர்களிடம் கோபப்படுவதை குறைத்துக் கொண்டாள்.